ஹைடிஸ் வணக்கம். நம்ம இலவச அழகுக்கலை வகுப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹேர் ஸ்டைல் தான். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பிரைடலுக்கு ஹேர் ஸ்டைல் பேக் சைட் போட்டுருவாங்க. ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து எங்களால் செலக்ட் பண்ண தெரியல. ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல எங்களுக்கு போட்டு காமிங்க அப்படி கேட்டிருந்தீங்க. அதுக்காக இன்னைக்கு நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பிரைடல் ஹேர் ஸ்டைலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிஸ்ஸி ஹேர் ஸ்டைல், பிரைடல் ஹேர் ஸ்டைல், ஃப்ளவர் மேக்கிங் இதெல்லாம் வேணும்னா நம்மளுடைய சென்னை அழகியில் பிளேலிஸ்ட்ல போயிட்டு உங்களுக்கு ஃப்ளவர் மேக்கிங் வேணுமா, ஃப்ளவர் மேக்கிங் ஃபுல்லாமே பார்த்துக்கலாம். அது மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணுமா, ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாமே நீங்க பார்த்துக்கிற மாதிரி பிளேலிஸ்ட்ல தனித்தனி கிளாஸஸாக கொடுத்துருக்கோம். அதை போய் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் தான். ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 3 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வகுடு எடுத்து பின்னுறது, இல்லைன்னா கிராஸாக வாக்கு எடுத்து நம்ம பின்னுவோம். அப்படி இல்லை அப்படின்னா வாக்கே இல்லாமல் நம்ம பின்னுறது. இப்படி தான் நம்மளுடைய 3 டைப்ஸாக நம்ம பிரிச்சுக்கிறோம். அதில் தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் போடுறோம் இல்லையா? அப்படி போடும்போது நீங்கள் நேர் வகுடை இந்த மாதிரி டைல் கோம்பு எடுத்துக்கோங்க. ஆனால் டைல் கோம்பில் நீங்கள் இப்படி எடுக்கிறத தாண்டி நம்ம இந்த கோம்போடைய நுனி பகுதியிலேயே நம்ம அழகாக அப்படி எடுக்க முடியும். இது எடுக்கும்போது நமக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வகுடு வந்து க்ளீனாக கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பொட்டுக்கு நேராக எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஹேர் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். அந்த ஹேர் ஸ்டைலுக்கு இந்த வகுடு எடுத்து பின்றது ரொம்ப அவசியம். நீங்கள் அது நெத்தி சுட்டிக்கே இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. சரி, நார்மல் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் அளவுக்கு நீங்கள் இந்த பாயிண்ட் பிரிச்சுக்கோங்க. பாயிண்ட் பிரிச்சுட்டு லெஃப்ட் ரைட்டு 2 பக்கமும் தனித்தனியாக ஹேர் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டிங்கனாலும் இது உதவியாக இருக்கும். ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பேக் சைடு இருக்கக்கூடிய இடம் ரொம்ப அழகாகவும் இருக்கணும், அதே சமயம் இந்த இடம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அதுக்கு இந்த இடம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இதுக்கு வந்து பேக் சைடு ஆஃப் மூன் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆஃப் மூன் செக்ஷன் ஹேர் கட்டில் மட்டும் கிடையாது, இதுலேயுமே வரும். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆஃப் மூன் செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த பகுதியை வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதில் பிசரெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே நம்ம ஹேர் பின் குத்திக்கலாம். இந்த இடத்துல ஹேர் பின் குத்துறதுனால நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். நீங்கள் ஹேர் பின் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரப்பர் பேண்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஹேர் பின்னை இன்ட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சைடும் 2 ஹேர் பின். இந்த சைடு வந்து நீங்கள் பஃப் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஹேர் பின் நீங்கள் குத்துறதுனால நீங்கள் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலில் கொண்டாந்து இந்த இடத்துல சேஃபாக எடுக்க முடியும். இல்லைன்னா ஹேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சிலும்பி தெரியும். அந்த மாதிரி சிலும்பாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பேக் சைடு இந்த ஹேரை வந்து நம்ம பார்ட்டிஷன், அதாவது ஆஃப் மூன் செக்ஷனில் பிரித்து நம்ம பின் பண்ணிக்கலாம். ஹேர் பின் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் பின் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் பின்ல நுனி பகுதி உங்களுக்கு ஸ்கேல்பை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் பின் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரி, பேக் சைடு இது எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் நம்ம என்ன போடணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். அவங்க ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் உங்கள் ஓவல் ஷேப்பில் இருக்குன்னா வகுடு எடுத்து பின்னிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், லென்த்து தெரியாது. அதாவது ஓவல் ஷேப் அப்படின்றதே இந்த மாதிரி நீள் வட்ட முகம்னு சொல்லுவோம். அந்த நீள் வட்ட முகத்தில் மேலே பஃப் வச்சுட்டாலோ அல்லது வேற ஒன் சைடு வாக்கு எடுத்து போட்டாலோ என்ன இன்னும் முகம் வந்து நீட்டாக தெரியும். அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்னா நீங்கள் நடுவகுடு எடுத்துட்டு இப்படி ஃப்ளாட்டாக இல்லை இந்த சைடு பஃப் வைக்கிறது, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க ஃபேஸ் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஒவ்வொரு கிளைண்ட் கேட்பாங்க, எனக்கு நெத்தி வந்து பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு கூட வகுடு எடுத்துட்டு அவங்களுடைய சைடு வகுடை, அதாவது ஹேரை நீங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த நெத்தி வந்து பெருசாக தெரியாது. ட்விஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல மெஸ்ஸி பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு லைன்ஸ் கொடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு முன்னாடி பேக்ஸில் இருக்கக்கூடிய ஆஃப் மூன் செக்ஷனை பிரித்து ஒரு பின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். அது எப்படி இருக்குது, உங்களுக்கு இதில் பார்க்கக்கூடிய ஹேர் ஸ்டைலில் எது பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல அவங்களுக்கு முடி அடர்த்தியாக இருக்குது அப்படின்னும் போது, அதாவது பாருங்க, இப்போ இவங்க டம்மின்றதுனால முடி வந்து அடர்த்தியாக இருக்குது. இப்போ இதுவே டம்மி இல்லாமல் நம்ம ஹேரில் ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். இப்போ திக்காக இருக்கிறவங்களுக்கு எப்படி போடணும், தின்னாக இருக்கிறவங்களுக்கு எப்படி போடணும், ரெண்டுமே பார்க்கலாம். தின்னா இருக்கிறவங்களுக்கு சிங்கிள் ட்விஸ்ட் கொடுக்கலாம், இந்த இடம் திக்காக இருக்கிறவங்களுக்கு டபுள் ட்விஸ்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம டபுள் ட்விஸ்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். டபுள் ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம ஹேரை எடுத்துடலாம். பேக் சைடு
நான் கொஞ்சம் ஹேர் எடுத்திருக்கேன். இதை கிராஸாக வச்சுக்கோங்க, காது கிட்ட இல்லாமல் எப்படி இந்த மாதிரி கிராஸாக இந்த நெற்றி பகுதியிலேருந்து இப்படி கிராஸாக நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். பின்னாடி இருந்து ஒரு நல்ல பேக் கோம்பிங் கொடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களோட ஸ்கேல்ஃப் வந்து காமிக்காமல் இருக்கும். நான் வெறும் ட்விஸ்ட் தான் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஓசி ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக ஷைனிங்காக தெரியும். ஹேர் ரொம்ப நீங்கள் நினைக்கிற ஸ்ட்ரக்சரை கொடுக்க முடியும். இப்போ நான் கிராஸாக எடுத்துட்டேன். இவங்க டம்மி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, நம்ம ரைட் சைடு தான் நம்ம ரைட் ஹேண்ட் எடுத்துக்கணும். ரைட் ஹேண்டில் இந்த ஆள்காட்டி விரல், இந்த ஆள்காட்டி விரலை இங்கே உள்ளார விடுங்க. விட்டுட்டு பாருங்க, இந்த ஆள்காட்டி விரலை நீங்கள் உள்ளார விட்டுருக்கீங்க. இப்படி நம்ம சைடில் நின்றுக்கணும், அவங்களுடைய சைடில் நின்றுக்கோங்க. அப்படியே ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க. இந்த ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது நம்ம கால்களை அழகாக நகர்த்தி அப்படி கொண்டு வரணும். இந்த ட்விஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே லைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லைன்ஸ் கொடுத்துக்கலாம். முதல்ல நான் ஹேரை வந்து லூஸ் கொடுத்துக்கிறேன். லூஸ் கொடுத்துட்டு இங்கே நான் லைன்ஸ் கொடுக்கணும். லைன்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு யூபின் தான் தேவைப்படும். இப்படி நான் யூபின் சொருகிக்கிறேன். யூபின் சொருகிறதுனால இது வந்து டைட்டாக மாறாது, கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்படி லூஸாக இருக்கும்போது நம்ம யூபின்னால மைல்டாக லூஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம லைன்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய லூஸ் வந்து ஏன்னா இந்த இடத்துல நம்ம யூபின் குத்திருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இப்போ நான் ஷைனிங் ஸ்ப்ரேவை அடிச்சுக்கலாம். ஷைனிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு திரும்பி ஒரு முறை அந்த லைன்ஸை கொடுங்க. லைன்ஸ் நான் கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா? இப்போ அதே பார்ட்டிஷன் இந்த சைடும் பிரிக்கணும். லெஃப்ட் சைடு பிரிக்கும் போது அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்டில் அதே மாதிரி கிராஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படி கீழே வச்சு நீங்கள் பண்ணும்போது பாருங்கள் இந்த ஹேர் வந்து லூஸ் ஆகும். அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இதாக தெரியும். அதனால தான் இப்படி நம்ம கிராஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கிறோம். இப்படி கிராஸ் பண்ணிவிட்டு இந்த விரல் இந்த லெஃப்ட் சைடு வந்து லெஃப்டோடைய ஆள்காட்டி விரலை நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு இந்த இடத்துல நம்ம யூபினால பேலன்ஸ் கொடுக்குறோம். யூபினால பேலன்ஸ் கொடுக்கும்போது நம்ம இப்படி எடுத்த இழுப்புக்கு அந்த ஹேர் வந்து நமக்கு அழகாக வரும். ஹேரை முதல்ல லூஸ் கொடுங்க, அப்புறமா புல் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த புல்லிங் மெத்தட் சொல்லி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டீங்க. உங்களுக்கு புல்லிங் அழகாக வர்றதுக்கு எந்த ஒரு இதையும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த ஹேர் ஸ்ப்ரே இருந்தால் போதும், உங்களுக்கு ரொம்ப அழகாக புல்லிங் ஹேர் ஸ்டைல் வரும். மைல்டாக ஹேர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹேர்லையோ பேக்கில் இருக்கக்கூடிய ஹேர்லையோ படாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நான் என்னுடைய மைல்டாக கைகளால் இந்த ரெண்டு விரலால் ஹேர் பின் குத்திடணும். நீங்கள் யூபின்னோட விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து லூஸாக மாறிடும். யூபின்ன்றது அந்த டைம் நமக்கு லூஸ் தேவை அப்படின்றதுனால தான் நம்ம எடுத்திருக்கோம். யூபின் எடுத்துட்டு புல்லிங் மெத்தட் முடிஞ்ச உடனே நம்ம இப்போ ரெண்டு பக்கமும்
2 ட்விஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் ட்விஸ்ட்டை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்விஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், லேயராக பின்னுற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து பின்னுற மாதிரி எடுக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு 3 கால் எடுத்துட்டோம். எடுத்துட்டு பேக் சைடு, அதாவது அந்த 1.5 இன்ச்சுக்கு பின்னாடி சைடு தான் நம்ம போகணும். ஃப்ரண்ட்டில் இப்படி எடுத்துகிட்டு வந்து செய்யக்கூடாது. இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு லேயராக முடி நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு பின்னால் பேக் சைடு நம்ம ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் சைடு பின்னால் பண்ணியிருக்கோம். பேக் சைடு புல்லிங் கொடுத்துருக்கிறதுனால நம்ம மறைக்காமல் அப்படியே கொண்டு போகலாம். நீங்கள் புல்லிங் கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே இப்படி வச்சு கூட நீங்கள் பின் பண்ண முடியும். இப்போ இங்கே நம்ம புல் பண்ணிக்கலாம். அப்படி புல் பண்ணி இழுக்கும்போது இந்த லைன்ஸ் ரொம்ப அழகாக வரும். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின் போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வீட்டிலேயே போட்டதுன்னா சின்ன சின்ன ட்ரிக்ஸை தான் நீங்கள் இதில் எடுத்துக்க போகிறீங்க. நார்மலாக சின்ன சின்ன குழந்தைங்க கூட இந்த ஹேர் ஸ்டைலில் ரொம்ப அழகாக போடுவாங்க. ஆனாலும் அதில் இருக்க ட்ரிக்ஸை பயன்படுத்தும் போது தான் நீங்கள் அது வந்து ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டாக நம்ம மாறுறோம். இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த இடத்துல எடுத்து வந்து இப்படி மேலே குத்தாமல் இந்த இடத்துலையே நம்ம ஸ்டாப் பண்ணணும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குமானா இது மொத்தமாக இருக்கிறது ஸ்ட்ராங்காக இல்லாமல் நம்ம ரப்பர் பேண்ட் போடலாம். இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த பின்னாடி இந்த பின்னாலும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பின் பண்ணிக்கலாம். அப்போ இது அது வரைக்கும் விடணும்னா நம்ம என்ன பண்ணணும், கொண்ட ஊசியால் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஒரு சேஃப். இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டேன். சேம் அதே மெத்தடில் நான் இந்த பகுதியிலையும் நான் பண்ணணும். இது நேரடி வகுப்பு மாதிரியே உங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப லாங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோஸு. உங்களுக்கு ஏற்கனவே ஹேர் ஸ்டைலாம் நல்லா போட தெரியும் அப்படின்றவங்களுக்காக இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களும் நுணுக்கமாக கற்றுக்கிறதுக்காக தான் நேரடி வகுப்பு வரீங்க இல்லையா? அந்த நேரடி வகுப்பு வர முடியாதவங்களுக்கான கிளாஸஸ் தான் இது. அதனால் கவனமாக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். சாதாரண ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் தானா அப்படின்னாலும் அந்த ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலையுமே ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு மெத்தடில் செய்வாங்க. நார்மலாக நம்ம பக்கத்து வீட்டு பசங்க ஒரு மாதிரி அழகாக பின்னுவாங்க. அதுலேயுமே அழகு இருக்கும். இருந்தாலும் ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சில ட்ரிக்ஸோட அந்த ஒர்க் பண்ணும்போது தான் ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த ஃபினிஷிங்கை தான் நீங்கள் கற்றுக்குறீங்க. அந்த ஃபினிஷிங்க்காக முடி எவ்வளோ தின்னாக முடியுமோ அவ்வளோ தின்னாக எடுத்து குட்டி குட்டியாக எடுத்து பின்னணும். அப்போ தான் அது நீட் லுக்கு கிடைக்கும். பின்னாடி ஹேர் பின் குத்துறதுல இருந்து நம்ம சீப்பை வந்து ஹேண்டில் பண்ணுற விதத்தை எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறையுமே புது புது பேட்ச் ஓப்பன் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் இந்த பேட்ச் மிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கணுன்னா நம்மளுடைய சென்னை அழகி அல்லது A1 மெகந்தின்னு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜ் ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். A1 மெகந்தியில் வந்து நம்ம மெகந்தி கோர்ஸஸும் பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து சென்னை அழகி இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். அதில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த பேட்சில் உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை டிப்ளமோ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாலும் நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ நான் டிப்ளமோ எக்ஸாம் எழுதணும், இந்த வகுப்பில் என்னை ஆட் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ஆட் பண்ணி விடுவாங்க. இப்போ இந்த கொண்ட ஊசியை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதுவும் ரெண்டாக இருக்குது. ரெண்டும் சேர்த்து நம்ம போனி டைப் போடலாம். அதாவது நம்ம பேண்டில் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி குட்டி பேண்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப வேலை உங்களுக்கு சுலபமாக இருக்கும்.
பேக் சைடும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரம் லூஸ் ஆகாது. இது பிரைடலுக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் அதுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஹேர் நம்ம தனியாக எடுத்துட்டு கீழே இருக்கிற ஹேர் ஸ்டைல் போட்டு இது நம்ம அதாவது ரோஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா, ட்விஸ்ட் பண்ணி ரோஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் மட்டும்தான்றதுனால ஃப்ரண்ட்டை மட்டும் ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ நான் இது ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீள் வட்ட முகம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த இடம் எனக்கு பஃபியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒர்க் பண்ணிங்கன்னா போதும். எனக்கு பஃபி வேண்டான்றவங்களுக்கு இது நார்மல். இது இங்கே வந்து மெஸ்ஸி வந்துடும், அதாவது புல் செக்ஷனோட வந்துடும். இங்கே வந்து அழகாக குட்டி குட்டியான பின்னல் வந்துடும், ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. இப்போ நான் இதையே இன்னும் பஃபி ஆக்கணும்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இது கூட சின்னதாக அடிஷ்னலாக ஒரு ஒர்க் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி நெட் கிடைக்கும். இந்த நெட்டை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பன்னு வந்து நம்மளோட ஹேர் பன்னு வேஸ்ட் ஆனது ஏதாவது இருந்தால் எடுத்துக்கலாம். வேஸ்ட்டே ஆகலைன்னா கூட நீங்கள் 50 ரூபா தான் வரும் இந்த பன்னு. இந்த மாதிரி பன்னு எடுத்து பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குன்னு போது இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான். நான் ரெண்டும் ஒரே அளவுக்கு எடுத்துக்கிறேன். நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த சைடை விட இந்த சைடு உங்களுக்கு அழகாக தூக்கெல்லாம் தெரியுதுங்களா, அங்கே எதுவுமே தெரியாது. நம்மளோட ஹேர் பிளாக்காக தான் இருக்கும், அதனால் நம்மளோட பன்னும் அதாவது இது வந்து எடுத்துகிட்டுலாம் வராது, நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கெல்லாம் பின் கொத்தணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் ஏன்னா இந்த பின்னல் வந்து ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கீங்க, பின்னிருக்கீங்களே, அதனால ஸ்ட்ராங்காகவே இருக்கும். பட் சேம் இதே மாதிரி இன்னொரு முறை வெளியே பாருங்கள், இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது லூஸாக பின்னக்கூடாது, டைட்டாக இருக்கணும். டைட்டாக பின்னிட்டு இந்த முன்னாடி இருக்க ஃப்ரண்ட்டு ஹேரை தான் நீங்கள் அழகாக இழுத்து விடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து எந்த அளவுக்கு பஃப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளார பிளாக் கலர் பன் எடுத்துக்கலாம். ஒயிட்டு கோல்டன் கலரில் கூட உங்களுக்கு ஹேர் பன் கிடைக்குது. அவங்களோட ஹேர் கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு நீங்கள் எந்த பிரைடலுக்கு யூஸ் பண்ணுவீங்களா இல்லை மெஸ்ஸி ஹேருக்கு யூஸ் பண்ணுவீங்களா, பேக் சைடு என்ன ஹேர் ஸ்டைலுக்கு இந்த ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் போடுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைடலுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். ஜடை தான் வேணும் அப்படின்னு கேட்டு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஃப்ரண்ட்லேயும் இதே வந்து பேக் சைடு ஜடை வந்து ரொம்ப அழகாக